ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 4/12/2024 இன்றைக்கி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, எல்லாமே நினைவு யாத்திரையை பொறுத்து தான் இருக்குது. நினைவின் மூலமாகத்தான் நீங்கள் இனிமையானவராக ஆக முடியும். இந்த நினைவில் தான் உங்களுக்கு மாயையோடு யுத்தம் நடந்துட்டு இருக்குது. கேள்வி: நாடகத்துடைய ஒரு ரகசியம் குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டுமே தெரியும். முதல்ல இது நாடகன்ற ரகசியமே நமக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்தது, அந்த ரகசியத்தை ரொம்ப ஆழமாக சிந்தனை செய்வதற்கு தகுதி வாய்ந்த அப்படி என்ன ரகசியம் குழந்தைங்களுக்கு மட்டும் தெரியும். குழந்தைங்க மட்டுமே சிந்திச்சுட்டு இருக்கிறது அது என்ன அப்படின்னா, இந்த நாடகத்தில் யாருடைய நடிப்பும் இரண்டாவது முறை நடக்காது. ஒரு தடவை தான் சான்ஸ். மீண்டும் சரவணனாகவே இதே கல்பத்தில் நான் பிறக்க முடியாது. ஆனால் 5000 வருஷம் கழிச்சு ஆனால் பிறக்கலாம். ஸோ அந்த பாகம் முடிஞ்சதுன்னா முடிஞ்சது தான். ஸோ அதனால தான், அது மட்டும் இல்லை, முடிந்த ஒரு பாகம் கூட திரும்ப நடக்காது இல்லையா? நேற்று நடந்தது இன்றைக்கி நடக்காது. இது ஒரு சினிமா பாட்டில் கூட வரும். ஸோ ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள அனைவருடைய பாகங்களும் முற்றிலும் புதுமையானது. இதில் பழசு போர் அடிக்குதுன்னு எதையுமே சொல்ல முடியாது. தங்க யுகத்திலேருந்து இப்போ வரைக்கும் எப்படி ஒவ்வொருத்தருடைய நடவடிக்கையும் மாறிக்கிட்டே வருது அப்படிங்கிறத நாம் யோசிக்கிறோம் இல்லையா? அது மாறியே தீரும். மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்கிறாங்களே. அப்போ ஒரு ஜென்மத்திலே நம்ம பார்க்குறோம்ல, நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் அண்ணன் தங்கச்சி அவ்வளோ அன்பாக இருந்தோம், அதுக்கப்புறம் எலியும் பூனை மாதிரி ஒரு டைமுக்கு அப்புறம் கோர்ட்டில் வந்து நிற்கிறாங்க சொத்துக்காக. அப்படி ஆகுது. அப்போ தங்க யுகத்திலேருந்து இந்த கலியுகத்தின் இறுதி வரை இருக்கும்போது எப்படியெல்லாம் நம்ம குணம் மாறி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களா. ஸோ 5000 வருடத்துக்கான நம்முடைய நடிப்பு, தினசரி நடிப்பு நம்ம ஆத்மாவில் பதிவாகி இருக்குது. அது ஒரு பொழுதும் மாறாது. ஆனால் குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியை தவிர வேறு யாருடைய புத்தியிலும் இந்த சின்ன விஷயம் கூட நுழையிறது கிடையாது அப்படின்னு பாபா சொல்கிறார். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைங்க கிட்ட கேட்குறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய எதிர்காலத்தை பார்க்க முடிகிறதா? உங்களுடைய உயர்ந்த அந்த முகத்தை பார்க்க முடிகிறதா? அந்த உயர்ந்த ஆடை, அதாவது உடலை பார்க்க முடிகிறதா? இல்லையா? சொர்க்கத்தில் தேவதையாக நீங்கள் எடுக்க போகிற அந்த உடல் உங்களுக்கு தெரியுதான்னு கேட்குறார். ஸோ அதையும் பார்க்க முயற்சி பண்ணணும். அதுதான் அந்த சக்கரம் சுற்றுறதுல சத்தியுகம் வரும்போது அதுவும் முயற்சி பண்ணணும். அந்த சொர்க்கம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்க்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா உங்களுடைய எண்ணத்தின் சக்தி தான் அந்த சொர்க்கத்தையே கிட்ட அழைச்சிட்டு வருது. கடைசியில் காட்சியும் கிடைச்சிடும். இது மிக உயர்ந்த சங்கமயுகத்தில் இருக்கிறோம் நாம் இப்போ. ஆனால் நாம் இப்போ இந்த நாராயணனுடைய ராஜ்யத்துக்கு போகிறோம். தங்க யுகத்தில், புது உலகத்தில். அதை சுகதாமம்னு சொல்கிறோம். ஏன்னா எங்கே பார்த்தாலும் சுகம்தான் இருக்கும். அதற்காகத்தான் நாம் இப்போ புருஷோத்தமர்களாக மாறுறோம். ஏன்னா உத்தம புருஷர்களுக்குத்தான் அங்கே என்ட்ரியே. ஸோ இங்கே உட்காந்துட்டு இருக்கும் பொழுது இந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஓடிட்டு இருக்கணும். நான் யார் முன்னாடி உட்காந்துட்ருக்கிறேன்? பிரம்மா முன்னாடி உட்காந்துட்ருக்கிறேன், சிவபாபா முன்னாடி உட்காந்துட்ருக்கிறேன். கூடவே இவர் தான் அங்கே நாராயணன் ஆக போகிறாரு. அவர் ராஜ்யத்துக்கு போகிறதுக்காகத்தான் நான் அவரோட படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதும் உங்கள் மைண்டில் ஓடிட்டு இருக்கணும். ஏன்னா மாணவர்கள் எப்போவுமே படிக்கும் பொழுது இதை படித்து நாளைக்கு நான் என்னவா ஆக போகிறேன்றதும் அவங்க புத்தியில் இருக்கும். குறிப்பாக டாக்டர், இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ்க்கெல்லாம் இருக்கும் கன்ஃபார்மாக இல்லையா? ஏன்னா பெரும்பாலும் டாக்டர் படிச்சுட்டு வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க, மற்றது கூட மாற்றி பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான்
இங்கே நீங்கள் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது நான் விஷ்ணுபுரிக்கு போயிட்டு இருக்கிறேன்ற உணர்வில் உட்காந்துட்டு இருக்கணும். உங்களுடைய புத்தி இப்போ அலௌகீகமாக ஆகிடுச்சு. மற்ற மனிதர்கள் இதையெல்லாம் அவங்க புத்தியில் சுற்றுறது கிடையாது. இது சாதாரண சத்சங்கம் கிடையாது. எல்லோரும் நடத்துகிற மாதிரி கீதையை சொல்கிறது, ராமாயணம் மகாபாரதம் சொல்கிற சத்சங்கம் கிடையாது. நாராயணனாகவே உங்களை ஆக்கிற சத்சங்கம், அதுக்கு உங்களை தகுதிப்படுத்துகிற சத்சங்கம். அதனால் இங்கே உட்காந்துட்டு இருக்கும்பொழுது நான் சத்தியமான தந்தையோட, அந்த சிவ பாபாவோட உட்காந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சிவபாபா தான் படைப்பாளராக இருக்கிறாரு. அதனால் இந்த படைப்புடைய முதலிடை கடை பற்றி அவருக்குத்தான் தெரியும். அவர் தான் நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா, ஏதோ ஒரு கதை சொல்கிற மாதிரி பாபா இந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார். ஆனால் இது நம்முடைய கதை, நேற்றைய கதை. நேற்றைய கதை தான் நாளைய கதையாகவும் மாறப்போகுது. ஸோ இங்கே உட்காந்துட்டு இருக்கும் பொழுது நாம் அப்படி புத்துணர்வு அடைவதற்காக இருக்கிறோம். உங்களுடைய நிகழ்கால உடலை தெய்வீக உடலாக மாற்றிக்கொள்வதற்காக வந்திருக்கிறோம். இல்லை இதை கொடுத்துட்டு புது உடலை எடுக்க வந்திருக்கிறோம் அப்படின்ற உணர்வில் உட்காந்துட்டு இருக்கணும். இல்லையா, உடல் உணர்வை விடுவதற்கு அது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா இந்த உடலை விட போகிறோம், விட்டுட்டு புது உடல். அப்போ இந்த உலகத்தில் உள்ள எதுவுமே உங்கள் புத்தியில் இருக்கக்கூடாது, எதுவுமே உங்கள் மனதின் அமைதியை இழக்க வைக்கக்கூடாது. அதுக்கு தான் பாபா தினம் தினம் ஞானத்தையும் கொடுத்து டெஸ்ட் பேப்பரையும் வச்சுட்டு இருக்கிறார். இந்த ஆத்மா சொல்லுது, இது என்னுடைய பழைய முற்றிலும் அழுக்கான தமப்பிரதான உடல். இதை நான் லக்ஷ்மி நாராயணன் போன்ற உடலுக்காக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இல்லையா, இதை கொடுத்துட்டு அதை அடையிறேன். ஸோ அப்போ இந்த உடலை விடுவதே அந்த உடலை எடுப்பதற்காகத்தான். என்ன மாதிரி முரளி பாருங்க. இல்லையா, ஆத்ம உணர்வு இப்போ உடலை வைத்தே சொல்கிறார். சரி, உடல் தானே பிடிச்சிருக்கு, ஃபஸ்ட் கிளாஸான உடல் உங்களுக்கு கிடைக்க போகுது, அதுக்காக இதை விடுங்கன்ற. ஸோ நம்முடைய லட்சியம் நோக்கம்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி, தெளிவாக இருக்குது. நமக்கு நடத்தக்கூடிய ஆசிரியர் கண்டிப்பாக படிக்கிற மாணவர்களை விட ரொம்ப புத்திசாலியாக தானே இருப்பாங்க. ஸோ நமக்கு ஆசிரியராக பாபாவே நடத்துகிறார், கடவுளே. எப்படி நல்ல கர்மம் செய்கிறதுன்னு கற்றுக் கொடுக்கிறார். உயர்ந்ததிலும் உயர்ந்த கடவுள் நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. அப்போ கண்டிப்பாக அவர் நம்மை உயர்ந்த தேவதையாக தான் மாற்றுவார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த படிப்பே புது உலகத்துக்கான படிப்பு. யாருக்குமே புது உலகத்தை பற்றியே தெரியாது. லக்ஷ்மி நாராயணன் புது உலகத்தின் எஜமானர்களாக இருந்தாங்க. இப்போ மீண்டும் ஆக போகிறாங்க. தேவதைகளும் வரிசைக்கிரமமாகத்தான் இருப்பார்கள். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, எல்லாரும் நாராயணனாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அது ராஜ்யம். நாராயணன்லேருந்து வெட்டியான் வரைக்கும் வரிசைக்கிரமமாக எல்லா பதவியும் தேவைப்படும். ஸோ அதனால் இது போன்ற எண்ணங்களை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பேர் தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலை. இல்லை, இந்த எல்லை, அதாவது இந்த உடலுக்குள்ளேயே இந்த உடல் சம்மந்தப்பட்ட விஷயத்தையே யோசிக்கிறது தான் எல்லைக்குட்பட்டது. இந்த உடல் சார்ந்த குடும்பம், உடல் சார்ந்த தேவை, இந்த கலியுகம், இங்கே இருக்கக்கூடிய விஷயம், இது எல்லாமே எல்லைக்குட்பட்டது. இதை கடந்து யோசிக்கிறது தான் எல்லைக்கு அப்பாற்பட்டது. ஸோ அதனால் அந்த ராஜ்யத்தை பற்றி சிந்தனை பண்ணுங்கள். எப்படி இருக்கும்? ஒன்றும் இல்லை, நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது போன இடங்கள், விளையாடிய இடங்கள், கூட இருந்தவர்கள், அதெல்லாம் நினச்சி பாருங்களேன். திரும்ப உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் அதுவே இப்படின்னா சொர்க்கம் எப்படி இருக்கும்?
ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நம்ம பார்த்ததே இருக்கிறதுலே குப்பை. அந்த குப்பையிலே ஆனந்தம் இருந்துச்சு நமக்கு கடைசியில் குழந்தை பருவத்தில். அப்போ சொர்க்கம் எப்படி இருக்கும்? ஸோ இதை சிந்தனை பண்ணிட்டு இருங்க. இப்போ நாம் அழுக்கிலிருந்து தூய்மை ஆகிறதுக்காக தான் எப்போவுமே தூய்மையாக இருக்கிற அந்த தந்தையை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எந்த அளவுக்கு அவருடைய நினைவிலே மூழ்கி இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தூய்மையாகி உயர்ந்த பதவியை அடைவீங்க. ஸோ இனிமையான தந்தையை ஆத்மாக்களாகி நாம் நினைவு பண்ணிட்டு இருக்கிறோம். பாபாவே சொல்கிறார், என்னை நினைவு பண்ணுறதுனால நீங்கள் தூய்மையாகி சதோ பிரதானமாக ஆவீங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ எல்லாமே நினைவு யாத்திரையை பொறுத்து தான் இருக்குது. நினைவு நினைவு நினைவு. எவ்வளோ நினைவு பண்ணுறீங்க அவ்வளோ சதோ பிரதானம், அவ்வளோ பதவி, அவ்வளோ செல்வம், அவ்வளோ ஆயுள். எல்லாமே நினைவு யாத்திரை தான். ஸோ ஒரு கண் இங்கே இருந்தாலும் இன்னொரு கண் சொர்க்கத்தையோ பரந்தாமத்தையோ பாபாவையோ நினச்சிக்கிட்டே இருக்கணும். அவர் சொன்னதை மனம் அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். அதில் தான் இருக்குது. இல்லை, இந்த நிகழ்காலம் உங்கள் மனதை எதிர்காலத்திற்கு போவதை தடுக்கக்கூடாது, தடுக்க விடக்கூடாது. நீங்கள் அதுதான் சுதந்திரமாக இருக்கிறதுன்றது. ஸோ எவ்வளோ நேரம் அவரை நினைவு செஞ்சீங்கன்னு கண்டிப்பாக அப்பா கேட்பார் தானே. ஏன்னா இந்த நினைவு யாத்திரையில் தான் மாயையோடு நீங்கள் சண்டை போட வேண்டியிருக்கும். இது என்ன சண்டைன்னு தெரியும் இல்லையா? கத்தி எடுத்துகிட்டு போகிற சண்டை கிடையாது, நினைவு தான். ஆனால் இது யுத்தம் மாதிரி. நினைக்க விடாமல் மாயா எதையோ எடுத்துகிட்டு வரும். போடா போடா, அப்பாலப்போ சாத்தானே, அப்பாலப்போ சாத்தானேன்னு தள்ளிக்கிட்டே இருக்கிறது இல்லையா? இப்போ இயேசுவை ஒரு மலை மேலே நிறுத்தி இதுக்கு எல்லாத்துக்கும் நான் உன்னை அதிபதி ஆக்கிறேன், கடவுளை விட்டுடு இப்படிலாம் சொல்லும்போது அப்பாலப்போ சாத்தானே. இதோடைய அர்த்தம் என்னென்ன? மனதில் வரக்கூடிய எண்ணங்கள். இறைவன் நினைவுக்கு பதில் இதை பற்றி நினைவு செய்யணும் போது அப்பாலப்போ சாத்தானேன்னு அர்த்தம். ஸோ இது ஒரு யுத்தம் தானே. யுத்த மைதானத்தில் அலட்சியமாக இருப்பாங்களா? அந்த அளவுக்கு நீங்களும் அலர்ட்டாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். மாயா விஞ்ஞானத்தை எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஞானத்தை பொறுத்த வரைக்கும் மாயன் புயல் கிடையாது. அது கேட்கும்போதே புரிஞ்சிடும். இன்னொரு விஷயம், நல்ல மாயையில் மாட்டிக்கிட்டிங்கன்னா ஞானத்தை படிக்கும்போது அப்படியே புத்தி வெளியில் வரும். மெயினாக அந்த நேரம் உடனடியாக முரளி எடுக்கணும். ஆனால் அதை நம்ம பண்ண மாட்டோம். அந்த மாயையிலே சக்கரவியூகத்தில் சிக்கின மாதிரி சிக்கிக்கிட்டு சின்ன பின்னம் ஆகிட்டு இருப்போம். குழந்தைங்க சொல்கிறீங்க, பாபா நான் உங்களை நினைக்க தான் முயற்சி பண்ணுறேன், ஆனால் ஒரு மாயன் புயல் வந்தது பாருங்க, ஒரே அடி அடித்து வீழ்த்திடுச்சு பாபான்றீங்க. ஸோ பாபா சொல்கிறார், நம்பர் 1 புயலே இந்த தேக உணர்வு தான். பிறகு காமத்தின் புயல், கோபத்தின் புயல், பற்று, பேராசை, அகங்காரத்தின் புயல் இருக்குது. பாபா நினைவில் இருக்கிறதுக்கு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன் பாபா, எந்த தடையும் வரக்கூடாதுன்னு நினச்சி நான் அவ்வளோ கெட்டியாக உங்களை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும்னு எச்சரிக்கையாக இருக்கிறேன் பாபா. அதையும் மீறி மாயை வருது, மாயின் புயல் வருது பாபா அப்படின்னு குழந்தைங்க சொல்கிறீங்க. இன்றைக்கி கோபம் வரும், நாளைக்கு பேராசை வரும். ஸோ இப்படி மாற்றி மாற்றி ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது பாபா. இன்றைக்கி என்னுடைய நிலை நல்லா இருந்துச்சு பாபா, முழு நாளும் எந்த மாயின் புயலும் வரல பாபா, நல்ல சந்தோஷத்தை அனுபவம் பண்ணோம் பாபா. நான் பாபாவை எவ்வளோ அன்பாக நினைவு பண்ணேன்னா, அன்பில் என் கண்ணே நனைஞ்சிருச்சு பாபா, அன்பு கண்ணீரில் மூழ்கணும் பாபா அப்படின்னும் குழந்தைங்க சொல்கிறாங்க இல்லையா? அப்படி தான் இருக்கணும். ஒரு பக்கம் மாயின் புயல் வருது, எல்லாம் வருது, அதையும் மீறி நீங்கள் பாபா, அதாவது இது ஒரு பெரிய காதல். ஜென்ரலாகவே லவ் பண்ணால் எதிர்ப்பு வரும், ஏதோ ஒரு விதத்தில் வரும் இல்லையா? முதல்ல அப்பா அம்மா விட மாட்டாங்க, அது ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ அவங்களே விட்டாலும் கூட வேறு யாராவது எதையாவது இவங்களை பற்றி தப்பாக சொல்லுவாங்க, அவங்கள பற்றி தப்பாக சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் மனிதர் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல, உண்மையிலே கடவுளோட காதல். ஆனால் அதுக்கு வரக்கூடிய தடை இருக்குது பாருங்க,
அதை நினைத்து நினைத்து அழணும். பாபா, உன்னை நான் நினைக்கிறதுக்கு எவ்வளோ தடை வருது பாபா, நம்ம காதலை பிரிக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கணும். அதான் காதலாகி கசிந்தன் பாடுறாங்க இல்லையா? ஸோ பாபாவுடைய நினைவு இருப்பதன் மூலமாகத்தான் ரொம்ப ரொம்ப இனிமையாக நீங்கள் மாறிடுவீங்க. ஆனால் மாயைக்கிட்ட தோல்வி அடைஞ்சு எங்கே விழுந்து கிடக்குறீங்கன்னு பாருங்கள் இல்லையா? அப்படி தேன் மாதிரி இனிமையாக இருந்தவங்க இன்றைக்கி எப்படி இருக்குது? நம்ம பேசுகிறதுல எத்தனை பேருக்கு துக்கம் போகுதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு துக்கம் கொடுக்கறது நம்மளுடைய இயல்பான குணமாக மாறிடுச்சு. ஸோ அப்படி எடுத்தாந்து விட்டுருச்சு இந்த மாயா. ஆனால் யாருக்குமே இது புரியறதில்லை. மனிதர்கள் லட்சக்கணக்கான வருடங்கள் இந்த கல்பம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது இது அனாதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சொல்கிறோம், நாங்கள் மீண்டும் மனிதனிலிருந்து தேவதை ஆகிறோம்னு சொல்கிறோம். ஸோ மீண்டும்னாலே என்ன அர்த்தம்? ஏற்கனவே நடந்தது. இது சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்குது. இயேசு மீண்டும் வருவார்னா என்ன அர்த்தம்? அது காலச்சக்கரம் தானே. கிருஷ்ணர் மீண்டும் வருவார்னா அது காலச்சக்கரம் தானே. ஸோ பாபா தான் இந்த ஞானத்தை தெளிவாக கொடுக்குறார். இந்த தனித்தன்மை வாய்ந்த தந்தை யாருக்கு உடம்பே இல்லையோ அவரால் மட்டும்தான் இந்த தனித்துவமான ஞானத்தை, விசித்திரமான ஞானத்தை கொடுக்க முடியும். அந்த நிராகாரரைத்தான் உடலற்றவர் அப்படின்னு சொல்கிறோம். உடலற்ற தந்தையால் எப்படி இந்த ஞானத்தை கொடுக்க முடியும்? அவரே சொல்கிறார், நான் எப்படி இந்த உடலில் பிரவேசமாகி இந்த ஞானத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு. இருந்தாலும் மனிதர்கள் குழம்பி, அவர் எப்பவும் இந்த உடம்புல தான் வருவாரா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த நாடகத்தில் இந்த உடல் தான் பாபாவுக்கு கருவியாக ஆக்கப்பட்டிருக்குது. இதில் சின்ன மாறுதல் கூட வர முடியாது. இந்த கல்பத்தில் ஒரு உடம்பு, அடுத்த கல்பத்தில் இன்னொரு உடம்பு அப்படிலாம் கிடையாது. நாமளே அப்படித்தான் இதே உடம்பு தான் எடுப்போம் ஒவ்வொரு கல்பத்துலேயும். ஸோ நாம் மட்டும்தான் இதையெல்லாம் புரிஞ்சிருக்கிறோம். பிறகு மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறோம். ஆத்மா தான் படிக்குது, மற்றவர்களுக்கு நடத்துது. ஸோ விலை மதிப்பற்றது அந்த ஆத்மா தான். உடம்புக்கு எந்த மதிப்பும் கிடையாது. ஆத்மா போயிடுச்சுன்னா சொல்லுவாங்களே, உயிர் போயிடுச்சுன்னா அவ்வளோதான் பாடின்றுவாங்க. அப்போ மதிப்பு யாருக்கு? அந்த ஆத்மாவுக்கு தான். அந்த ஆத்மா எப்போவுமே இருக்கும், ஆனால் உடம்பு அழிஞ்சிடும். ஸோ படைப்பவர் மற்றும் படைப்பின் முதலிடை கடை பற்றிய ரகசியத்தை ஆத்மாக்கள் நாம் பரமபிதா பரமாத்மா கிட்ட இருந்து அடையிறோம். 84 பிறவி சக்கரத்தின் ரகசியத்தை அடையிறோம். ஸோ யார் அடையிறது? ஆத்மாக்களாகிய நாம் அடையிறோம் இல்லையா? இதெல்லாம் எதுக்கு நாமன்னு சொல்லலாமே, எதுக்கு ஆத்மான்றார்? ஆத்ம உணர்வில் உட்காந்து கேட்கணும். இத்தனை தடவை ஆத்மானும் போது ஒரு தடவையாவது ஆத்மாவை நினைக்க முயற்சி பண்ணுவீங்கல்ல, அதுக்கு தான் பாபா சொல்கிறார். அதை நிரந்தரமாக ஆத்மாவை நினச்சோன்னா ஆஹா சௌபாக்கியம். ஆத்மாக்களாகிய உங்களுக்கு இப்போ இந்த நிராகார உலகத்தை பற்றியும் சூக்ஷ்ம வதனத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஞானக்கடல் தந்தைக்கிட்ட இருந்தே தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் மனிதர்களுக்கு தங்களை ஆத்மானு புரிஞ்சிக்கணும்னு கூட தெரியாது. தங்களை உடல்னு நினச்சி தலைகீழ தொங்கிட்டு இருக்கிறாங்க. ஆத்மாதான் சத்தியமானது, சைத்தன்யம் உயிரோட்டமானது, ஆனந்த ஸ்வரூபமானது. அதுதான் சச்சிதானந்த ஸ்வரூபம். ஆனால் இருப்பதிலேயே அதிக மகிமை பரமாத்மாவுக்குத்தான் இருக்குது. அந்த ஒரு தந்தைக்கு தான் எல்லா புகழும். ஏன்னா அவர் தான் எல்லாருடைய துக்கத்தையும் நீக்கி சுகத்தை கொடுக்கிற வள்ளல். மற்றபடி
ஒரு கொசுவுக்கு நீங்கள் மகிமை பாடுவீங்களா? இது எங்களுடைய துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்குது, இது ஞானக்கடல் அப்படின்ட்டு. இது ஒரு தந்தைக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய மகிமை. அதே மாதிரி அவருடைய நேரடி குழந்தைகளாகிய பிரம்மகுமாரிகளாகிய நீங்கள் கூட அனைவரின் துக்கத்தை நீக்கக்கூடிய சுகத்தை வழங்கக்கூடிய மாஸ்டர் வள்ளல் தான். ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த ஞானம் உங்களுக்கே தெரியாது. ஒரு குழந்தை மாதிரி இருந்தீங்க. குழந்தைக்கு ஞானமும் தெரியாது, குறையும் இருக்காது. அதனால தான் அது தூய்மையாக இருக்குது, அதை மகானாத்மான்னு சொல்கிறோம். ஸோ எந்த அளவுக்கு குழந்தை சின்னதாக இருக்குதோ அந்த அளவுக்கு அது நம்பர் 1 மலராக நினைப்போம். மலர் மாதிரி இருக்கும் பரிசுத்தமாக. ஸோ திட்ட குழந்தை முற்றிலும் கர்மாதித்த நிலையில் இருக்கிற மாதிரி தான். குழந்தை பிறக்கும்போது பாருங்கள். ஸோ பாபா சொல்கிறார் பார்த்தீங்களா, கர்மாதித்த நிலை அடைந்தால் எப்படி இருப்பீங்கன்றதுக்கு உதாரணம் சொல்கிறார் பாருங்கள். அந்த குழந்தை பிறக்கும்போது கர்மாதித்த நிலை மாதிரி நமக்கு ஞாபகம் வருதில்ல. முதல்ல நர்ஸு குழந்தைய கையில் எடுத்துகிட்டு வரும்போது, இப்போ நிறைய டிவியில் யூடியூப்லலாம் நம்ம பார்த்துருப்போம். அது பாட்டுக்கு பார்க்கும், யார் மேலே எந்த விருப்பம் இல்லாமல். அந்த நிலையை நீங்கள் அடைஞ்சிட்டிங்களா? அது ஏழையாக பிறந்தனா கவலைப்படாது, பொண்ணாக பிறந்தனா கவலைப்படாது, கருப்பாக பிறந்தனா கவலைப்படாது, எந்த கவலையும் இருக்காது. அப்படி பாபா நினைவிலிருந்து நீங்கள் ஆகணும். அதுதான் கர்மாதித்த நிலை. ஸோ குழந்தைகளுக்கு கர்மாவை பற்றியோ பாவகர்மாவை பற்றியோ அகர்மா பற்றியோ எதுவுமே தெரியாது. அதனால் அது மலர் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக சொல்லுவாங்க, இக்னோரன்ஸ் இஸ் எ பிளெஸ்ஸிங், இல்லை எதுவும் தெரியாமல் இருக்கிறது ஒரு பெரிய வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் குழந்தை நம்மளை சுண்டி இழுக்குது இல்லையா? பஸ்ஸில் நமக்கு முன்னாடி சீட்டில் ஒருத்தவங்க குழந்தைய வச்சுருந்தாங்கன்னா அது அப்படியே பின்னாடி பார்க்குற மாதிரி இருக்கும். நம்மள அறியாமல் அந்த குழந்தைகிட்ட மனசு போகும். ஸோ எப்படி பாபா எல்லோரையும் கவர்ந்து இழுக்கிறாரோ அதே மாதிரி குழந்தையும் கவர்ந்து இழுக்குது. ஸோ அப்போ பாபாவை குழந்தையாக வச்சுக்கிறதுல என்ன தப்பு, என்ன கஷ்டம் இல்லையா? அந்த மாதிரி தான் இருக்கிறார். என்ன வித்தியாசம்? பாபாவுக்கு ஞானம் இருக்குது, குழந்தைக்கு கிடையாது. ஸோ எதை பற்றிய ஞானம், சரி தவறு பற்றிய எந்த ஞானமும் இல்லாமல் குழந்தை இருக்கிற மாதிரியே தான் நாமளும் சொர்க்கத்தில் இருப்போம். சொர்க்கத்தில் தப்பு எது ரைட்டு எது எதை பற்றியுமே யோசிக்க மாட்டோம், அப்படியே குழந்தை மாதிரி இருப்போம். ஸோ அதுதான் ஆதாம் ஏவாள் ட்ரெஸ் இல்லாமல் இருந்தாங்க. அந்த கனி நல்லது எது கெட்டது எதுன்னு பிரித்தறியக்கூடிய கனின்றாங்க. அப்போ கெட்ட விஷயங்கள்லாம் அப்போ தான் வருது துவாபர யுகத்தில். அந்த கனியை சாப்பிட்டவுடன் சொர்க்கத்தை நரகமாக்கிடுறாங்க. அதில் சொர்க்கத்தை விட்டு துரத்திட்டாங்கன்னு காட்டுறாங்க. ஸோ பாபா அனைவரையும் வசீகரித்து தன்னை போலவே நறுமணமிக்க மலர்களாக மாற்றுவதற்காகத்தான் வந்திருக்கிறார். இருந்தும் பாபா ஞானத்தை எடுத்தும் சில குழந்தைங்க முட்களாகவே இருந்துடுறாங்க. யார் 5 விகாரங்களின் வசமாக இருக்கிறாங்களோ அவங்கள தான் முட்கள்னு சொல்லப்படுது. அதில் நம்பர் 1 முள் இந்த தேகம்ன்ற உணர்வு இல்லையா? தேகம் நினைச்சாலே மற்ற எல்லாமே வந்துடும். எல்லா முள்ளும் ஜென்மம் எடுத்துடும் தேகன்ற ஒரு முள்ளில் இருந்து. ஸோ இந்த முள்ளுக்காடு அளவற்ற துக்கத்தை கொடுக்குது. அதாவது இந்த கலியுகம். ஒரு காட்டில் பலவிதமான முற்கள் இருக்கும் இல்லை? கிராமத்தில் இருந்தால் தெரியும். நெறிஞ்சி முள் ஒரு மாதிரி இருக்கும், வேலிக்காத்தாண்டுவாங்க அது ஒரு மாதிரி இருக்கும், பயங்கரமாக இருக்கும் அது குத்திச்சுன்னா. ஸோ முள்ள பல விதம் இருக்குது. இளந்தம்பழ மரத்தில் முள் ஒரு மாதிரி இருக்கும், ரோஜாப்பூ அந்த செடியோடைய முள் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த உலகமே துக்கதாமம்னு சொல்லப்படுது. பாருங்கள், செடியில் மட்டும் இல்லை, மனிதர்கள் சாப்பிட்ற மீன்லேயும் முள் இருக்கும், அதையும் மீறி சாப்பிட்றாங்க. பாருங்கள், அந்த சுவை முள் குத்தினாலும் பரவாயில்ல அப்படின்னு வாங்கி சாப்பிட்றாங்க. அது தொண்டையிலெல்லாம் போச்சுன்னா படாத பாடுபடுவாங்க. சாதத்தை போட்டு அப்படியே முழுங்குவாங்க. எதுக்கு கஷ்டப்பட்டு இல்லையா?
ஸோ இது துக்கதாமம். புது உலகத்தில் எந்த முள்ளும் இருக்காது. அதனால தான் அந்த உலகத்தையே சுகதாமம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் புது உலகத்தில் எந்த முள்ளும் இருக்காது. அதுக்கு பேரே என்னது? ரோஜாக்களின் பூந்தோட்டம், மலர் பூந்தோட்டம். அதனால தான் அதை சுகதாமம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பூந்தோட்டத்தை தான் பாபா உருவாக்குறார். ராவணன் இந்த முள்ளு காட்டை உருவாக்குறான். ராவணனை ஆக்சுவலாக எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இந்த முள்ளு செடி இருக்குது எல்லா இடத்துலையும், அதுவே இந்திரா காந்தி காலத்தில் தான் இந்தியாவுக்கே வந்துதான். அப்போ பயங்கர பஞ்சம் இருந்தப்போ வேறு ஏதோ ஒரு நாட்டிலேருந்து அந்த விதையை ஹெலிகாப்டரில் தூவுனாங்களாம். ஸோ இப்போ பாருங்கள், மனிதனுக்குள்ள முள் வரும்போது தான் முள்ளு செடியே வருது இங்கே. ஸோ ராவணன் இதை முள்ளுக்காடாக மாற்றிட்டான். அதனால தான் ராவணனை முள்ளு செடி வச்சு எரிக்கிறாங்க. ஆனால் தந்தைக்கு மலரை கொடுக்குறாங்க. அவர் மலரை படைக்கிறதுனால மலரால் அர்ச்சனை பண்ணுறாங்க. ராவணன் நம்மளை முள்ளாக்குனதுனால அவனை முள்ளு செடியை வச்சு எரிக்கிறாங்க. ஸோ ஒன்று பாபாவுக்கும் இன்னொன்று குழந்தைங்களுக்கும் மட்டும்தான் இந்த ரகசியம் தெரியுமே தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இந்த நாடகத்தில் ஒரே பாகத்தை மீண்டும் யாருமே நடிக்க மாட்டாங்க. கிருஷ்ணருடைய பாட்டு அதோட முடிஞ்சு போச்சு, ராமருடைய பாட்டு முடிஞ்சு போச்சு, இயேசுடைய பாட்டு முடிஞ்சு போச்சு. ரெண்டாவதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ நாடகத்தில் முடிந்த ஒரு பாகம் மீண்டும் நடக்காது. ஸோ உலகத்தில் ஒவ்வொருத்தருடைய பாகங்களும் புத்தம் புதியதாகவே நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம புத்தியில் இருக்குது. ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம நினைவு பண்ண ஆனந்தமாக இருக்கோன்றார். இல்லை நேற்று அவன் அப்படி பேசுனானே, ஏன் இப்படி பேசுகிறான், அதான் அவங்க நடிப்பு. இதிலே ஒருத்தர் அந்த நடிப்பே மீண்டும் நடிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ மாறுறோம்ல. நம்மளே சின்ன வயசுலேருந்து இருக்கும்போது எவ்வளோ மாறி இருக்கிறோம். அதேமாதிரி நம்ம சின்ன வயசில் ரொம்ப நல்லவங்களாக இருந்தவங்க இப்போ அவனாய்வன் அப்படின்ற மாதிரிலாம் மாறி இருப்பாங்க. ஸோ அப்போ நமக்கு இதை ரசிக்க தான் செய்வோம். இது பைபிளில் அடிக்கடி எல்லா கதையிலையுமே இப்படி தான் இருக்கும். ஆரம்பத்தில் நல்லவனாக இருந்து கெட்டு போகிறதே திரும்ப 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 எல்லா கதையிலையும் வரும். ஸோ அப்போ அந்த விஷயத்தை அதை ஆழமாக பதிய வைக்கிது. ஸோ அதனால் தங்க யுகத்திலிருந்து இப்போ வரைக்கும் நாட்கள் எப்படியெல்லாம் மாறிச்சு, இல்லை இயற்கை எப்படி மாறிச்சு, மனிதன் எப்படி மாறினா, விலங்குகள் எப்படி மாறிச்சு, சிங்கம்லாம் நம்ம கூட இருந்தது, இப்போ அது எங்கேயோ போயிடுச்சு. மனிதனுடைய குணம் மாறும்போது எல்லாமே நம்மை விட்டு பிரிஞ்சு போகுது. ஸோ உங்களுடைய எல்லா நடவடிக்கைகளும் மாறுது. குழந்தையாக இருக்கும்போது இருந்த நடவடிக்கைக்கும் நம்ம வளர வளர எவ்வளோ மாறுது. அதுவும் பாபா ஞானம் கிடைக்கலன்னா ரொம்ப கேவலமாக ஆகியிருப்போம். ஸோ ஆத்மாக்களில் தான் 5000 வருடத்திற்கான நடிப்பு பதிவாகி இருக்குது. ஒருபொழுதும் அது மாறவே முடியாது. ஸோ ஒவ்வொரு ஆத்மாவிலையும் அதன் நடிப்பு பதிவாகி இருக்குது. ஆனால் இந்த சின்ன விஷயம் கூட யாருடைய புத்தியிலும் இல்லை. இல்லாதனால தான் அவன் பண்ணது தப்பு, இவன் பண்ணது தப்பு. அந்த ஆத்மாவுடைய நடிப்பை அது கரெக்டாக நடிச்சுது, முடிஞ்சு போச்சு. சினிமா சொல்லுவாங்க, என்னையா இவன் கேரக்டர் சொதப்பிட்டான். இல்லைப்பா, அவனுக்கு கொடுத்த பார்ட்டை அவன் கரெக்டாக பண்ணிட்டான்ப்பான்னுவாங்க. அதுதான் அவங்க பார்ட். உங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்களா, அதுதான் உங்கள் பார்ட்டு, அதை கரெக்டாக பண்ணிட்டாங்க. நீங்கள் விலகி சாட்சியாக பாருங்கள், அப்போ பிரச்சனை கிடையாது. இதை பற்றி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை அவங்களுடைய பார்ட்டுன்னு நினைக்கும்பொழுது உங்களுக்கு கோபம், வெறுப்பு இதெல்லாம் வரவே வராது. அதை பற்றி நினச்சி ஃபீல் பண்ணி, இல்லையா லவ் பண்ணும்போது எப்படியெல்லாம் பண்ணாங்க, இப்போ இப்படி பண்ணாங்க, அதான் உங்கள் பார்ட் இல்லையா. ஒரு டைம் தான் லவ் பண்ணுற பார்ட், அதுக்கப்புறம் அந்த பார்ட்டை நடிக்க மாட்டாங்க. ஸோ நிறைய பேருக்கு இப்போ அதானே டிப்ரெஷனு. அப்போ எப்படி இருந்தாங்க, இப்போ இப்படி ஆகிட்டாங்க, எல்லாமே அப்படி தான். அந்த நடிப்பே மாறிடும்ன்றார். நிமிஷத்துக்கு நிமிஷம் உங்கள் நடிப்பு மாறிக்கிட்டே இருக்கும்ன்றார். இப்போ நமக்கு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூணுமே தெரியுது. நாடகத்துடைய முக்காலமும் நாம் தெரிஞ்சிட்டோம். ஸோ இதை சொல்லிக் கொடுக்குற பள்ளிக்கூடத்தில் நாம் படிக்கிறோம். இங்கே பாபாவே அவரை நினைவு செய்வதன் மூலம் நாம் எப்படி தூய்மை ஆகிறதுன்னு கற்றுக் கொடுக்குறார்.
ஸோ நீங்கள் கனவுலையாவது நினச்சிருப்பீங்களா, கடவுளே வந்து என்னை அழுக்கிலிருந்து தூய்மையாக்குற பாடத்தை கற்றுக் கொடுப்பாருன்னு, கடவுளே வந்து கற்றுக் கொடுப்பாருன்னு? இங்கே நடக்குது அந்த அதிசயம். சொல்லுவாங்க, ஆமாம் இவர்கிட்ட மட்டும் கடவுள் பேசுகிறாரா? அதேமாதிரி நம்ம பைபிள் குரான் போடும்போது என்னமோ இவனுக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறான், ஆனால் இங்கே நம்ம பேசலை, பாபா சொன்னதை ஒப்பிக்கிறோன்னு அவங்களுக்கு தெரியல இல்லையா? ஸோ கடவுளே வந்து சொல்லி கொடுக்குறாருன்றது அவங்க மைண்டில் உள்ளே போக மாட்டேங்குது எத்தனை தடவை சொன்னாலும். அதனால் என்ன, அப்போ புத்திசாலின்னு நினைக்கிறான்னா இன்னொருத்தன் அவங்க நினைக்கிற கேள்விக்கெல்லாம் பதில் வருது, ஆனால் ஏற்றுக்க மனம் இல்லை. ஏன்னா அவங்க வேற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க. இங்கே பேசுகிறது கடவுள்னு தெரிஞ்சிட்டா போதும், அவ்வளோதான். ஓ இது கடவுளோட இதா அப்படின்னு ஒரு நாள் உணர்வாங்க. ஸோ இதை படிக்கிறதன் மூலமாகத்தான் நீங்கள் உலகத்துக்கே எஜமானர்கள் ஆகிறீங்க. பக்தி மார்க்கத்தின் புஸ்தகங்கள் அது வேற, அதை படிப்புனோ ஞானம்னோ சொல்லவே முடியாது. இந்த ஞானம் இல்லாமல் சத்கதி அடையவே முடியாது. நீங்கள் திருவருட்பா படிங்க, திருவாசகம் படிங்க, திருமந்திரம் படிங்க, பைபிள் படிங்க, குரான் படிங்க, ராமாயணம் மகாபாரதம் படிங்க, கீதை கூட படிங்க, எதன் மூலமும் உங்களுக்கு சத்கதி கிடைக்க வாய்ப்பே கிடையாது. பாபா வராமல் உங்களுக்கு எப்படி இந்த ஞானம் கிடைக்கும்? சத்கதிக்கான ஞானம் பாபா கிட்ட மட்டும்தான் இருக்குது. சத்கதியில் இருக்கும்போது நீங்கள் பக்தி பண்ணுவீங்களா என்ன? இல்லையா? பக்தி பண்ணுறீங்கனாலே துர்கதிக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். துர்கதியில் வந்ததுனால தான் பக்தியே பண்ணுறீங்க. சத்கதி போன பிறகு பக்தி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அங்கே அளவற்ற சுகம் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு பக்தி பண்ண போகிறீங்க? இந்த நேரத்தில் மட்டும்தான் நமக்கு இந்த ஞானம் கிடைக்கிது. ஒட்டுமொத்த ஞானமும் ஆத்மாவுக்குள்ளே தான் இருக்குது. ஆத்மாவுக்குள்ளே நிரப்புறார் பாபா ஒட்டுமொத்த ஞானத்தையும். இல்லை, கடலையே அகத்தியர் குடித்ததாக காட்டுவாங்க. ஸோ ஞான கடல் சிவபாபா கிட்ட இருக்கிற ஞானம் ஃபுல்லுத்தையும் தாரணை பண்ணுறோம். ஆத்மாவை வந்து இந்த மதம்னு சொல்ல முடியாது. அது உடல் எடுக்கும் பொழுது தான் அது கிறிஸ்தவ மதம், முஸ்லீம் மதம், எந்த மதத்தில் பிறந்திருக்கோ அதை வச்சு சொல்கிறோம். மற்றபடி ஆத்மாவின் மதம் அல்லது தர்மம் எது? முதல்ல ஆத்மா ஒரு புள்ளி, அது அமைதி ஸ்வரூபமாக இருக்குது, சாந்தி தாமத்தில் வசிக்குது. பாபா நமக்கு புரிய வைக்கிறார், எல்லா குழந்தைங்களுக்கும் அப்பா மேலே உரிமை இருக்குது, அப்பாவுடைய ஆஸ்தி மேலேயும் உரிமை இருக்குது. நிறைய குழந்தைங்க மற்ற தர்மத்துக்கு மாறி போயிருப்பாங்க இல்லையா, தேவதா தேவதா குழந்தைங்க, அவங்க மீண்டும் வெளிப்பட்டு தன்னுடைய உண்மையான தேவதை தர்மத்துக்கு திரும்பி வந்துடுவாங்க. ஸோ தேவதை தர்மத்தை விட்டு எட்டப்போன அந்த இலைகள், வேறு மதத்துக்கு போன அந்த இலைகள் மீண்டும் தன்னுடைய சொந்த இடத்துக்கு, அந்த தண்டு பகுதிக்கு வந்துடும். ஸோ முதல்ல நீங்கள் அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுங்க. ஏன்னா எல்லாருக்கும் இதில் தான் குழப்பமே. கடவுள் வந்து நடத்துகிறாரா? கடவுள் எப்படி வர முடியும்? அவர் தான் எங்கும் நிறைந்தவராச்சே அப்படின்னு குழம்பி இருக்கிறாங்க. ஆனால் இப்போது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, உங்களுக்கு நடத்துறது கடவுள் தான்ட்டு, அந்த எல்லையற்ற தந்தை தான் நடத்துகிறாருன்னு தெரியும் தானே. மற்றபடி ஸ்ரீகிருஷ்ணரோ தேகதாரி, பிரம்மா பாபாவும் தேகதாரி, தாதா மூத்த சகோதரன் சொல்கிறோம். ஸோ தேகதாரிகளாகிய நீங்கள் எல்லோருமே ஒருவருக்கொருவர் சகோதரர்கள். ஆனால் உடலற்ற சிவத்தந்தை தான் உங்களுக்கு தந்தை. எல்லா ஆத்மாக்களும் சகோதரர்கள், ஆனால் பதவியில் வித்தியாசம் இருக்குது இப்போ பண்ணுற முயற்சிக்கு ஏற்ப. ஸோ ஒரு சகோதரனுடைய உடல் எப்படி வேணாலும் இருக்கலாம், கருப்பாக இருக்கலாம், வெள்ளையாக இருக்கலாம், ஒல்லியாக இருக்கலாம், குள்ளமாக இருக்கலாம். அதே மாதிரி ஒரு சகோதரியுடைய உடலும் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், அழகாக இருக்கலாம், ஊனமாக இருக்கலாம். ஆனால் எப்படியா இருந்தாலும் எல்லாருடைய ஆத்மாவும் ஒரு சின்ன புள்ளி நட்சத்திரம்தான்.
ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் அந்த சின்ன புள்ளி தான் நான் நினைத்தாலே, இன்னொரு புள்ளிக்கிட்ட நான் பேசுகிறேன், புள்ளியாகி நான் பேசுகிறேன்ற உணர்வு இருந்தாலே அங்கே பணிவு இருக்கும். இல்லாட்டினா தானாகவே அகங்காரம் வந்துடும். ஸோ இந்த முழு ஞானமும் அந்த சின்ன ஆத்மாவுக்குள்ளே ரெக்கார்டாகி இருக்குது. முழு ஞானத்தையும் பாபா ரெக்கார்ட் பண்ணுறார். உடம்பு இல்லாமல் ஆத்மாவால் பேச முடியாது. ஸோ ஆத்மாக்களாகிய உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் பாகங்களை செய்வதற்காக எவ்வளவு உடல் அங்கங்கள் கொடுக்கப்பட்டு இருக்குது. ஸோ ஆத்மாக்களின் உலகம் இந்த மனித உலகத்திலிருந்து முற்றிலும் வேறு. அது பரந்தாமம். அதுதான் ஆத்மாக்களின் உலகம். அங்கேருந்து ஆத்மா இங்கே வந்து உடலை தாரணை செஞ்சு நடிக்குது. உடம்பு சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், ஆனால் ஆத்மா ஒரே சைஸ் தான் இருக்கும். எல்லாருடைய ஆத்மாவும் எப்போவுமே. ஸோ ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்கள் அப்பாவை நினைக்கிறீங்க, உடம்பில் இருந்துக்கிட்டே நினைக்கிறீங்க. அதுதான் முக்கியமான விஷயம் இல்லையா? உடலற்ற தந்தையை உடலில் இருந்து கொண்டே நான் உடலற்ற ஆத்மான்னு உணர்ந்து நினைக்கிறீங்க. மற்றபடி பரந்தாமத்தில் போய் பாபாவை நினைக்க முடியுமா? நிறைய பேருக்கு அது ஒரு டவுட் இருக்கும். அங்கே போய் நினைப்போமோ? அங்கே போய் தான் கடைசியாக வரவங்களும் அங்கே போய் அவரை நினைக்கிறாங்களோ? அதனால தான் வரும்போது சக்தியாக இருக்கிறாங்களா? பாபா சொல்கிறாரு, கிடையாது. அங்கே போய் யாரும் பாபாவை நினைக்க மாட்டாங்க. உண்மையிலே நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்ற உணர்வே அங்கே இருக்காதுன்றார். சில சமயம் தூங்கி எழுந்திரிக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், எங்கே இருக்கிறன்ற உணர்வே இல்லாமல் இருக்கும். அதுமாதிரி நைட்டு அப்படியே அந்த தூக்க கலக்கத்தில் வரும்போதும் ஒரு அந்த ஸ்லைட்டு தூக்கத்துக்கு போயிட்டிங்கனாலும் எந்த ரூமில் இருக்கிறேன்னே உங்களுக்கு தெரியாது. அங்கே எந்த உணர்வுமே இருக்காது. ஸோ அந்த நினைவு எதுவுமே இருக்காது. கோமா ஸ்டேஜ் தான் அது. பரந்தாமத்தில் இருக்கிறன்ற உணர்வே இருக்காதுன்றார் பாருங்க. பாபாவோட இருக்கிற எந்த உணர்வும் இருக்காது, நினைவும் இருக்காது. ஸோ எப்போ ஆத்மாவும் பரமாத்மாவும் உடலெடுத்து சந்திக்கிறாங்களோ அதுக்குத்தான் அந்த சிறப்பு. கும்பமேளாலாம் வைக்கிறாங்க இல்லையா? இந்த ஆற்று திருவிழான்ட்டு வைப்பாங்க நிறைய ஊரில். பொங்கலுக்கு அப்புறம் 4வது நாள் வரும். அதில் பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிற எல்லா கிராமத்திலிருந்தும் உற்சவ மூர்த்தி எடுத்துகிட்டு வருவாங்க ஆற்றுக்கு. கடல் இருக்கிற இடங்களில் கடலுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அப்போ உடலோடு கடலை சந்திக்கிற திருவிழா அது. ஆற்று திருவிழான்றதும் கரெக்டு தான் இல்லையா? ஞான நதிகள் நாம். ஸோ நாம் பண்ணுற ஒன்றும் அங்கே திருவிழா ஆகிடுது பாருங்களேன். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. நம்ம எல்லாம் மதுபனில் போய் சந்திக்கிறோம், பட்டியில் சந்திக்கிறோம். ஸோ அதோடைய நினைவு தான் ஆற்று திருவிழா. எல்லா தேவதைகளும் வருவாங்க. அதாவது ஞான நதிகள் எல்லாம் வந்து அந்த ஸ்தூல நதியை சந்திக்குது. ஸ்தூல நதி, ஆமாம். மற்றபடி உண்மையான சந்திப்பு பரந்தாமத்தில் கிடையாதுன்றார். எவ்வளோ பெரிய விஷயம். எல்லாம் நான் கடவுள்கிட்ட போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. பாபா சொல்கிறார், அங்கே சந்திப்பு நடக்காது, இங்கே வரும்போது தான் சந்திப்பே நடக்குதுன்றார். யோசிச்சு பாருங்கள் என்ன மாதிரி நேரம் இதுன்ட்டு. எல்லாரும் எது நடக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அது இங்கே நடந்துட்டு இருக்குது, இந்த பூமியில் நடந்துட்டு இருக்குது. அங்கே போய் நடக்காது. ஆத்மாவும் பரமாத்மாவும் வெகு காலமாக பிரிந்தே இருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளவு காலம் பிரிஞ்சிருந்தாங்க ஞாபகம் இருக்கா? ஸோ 5000 வருஷம் ஆகுது. இப்போ மீண்டும் நீங்கள் நம்பர் 1 வருடத்திலிருந்து தொடங்க போகிறீங்க.
இது துல்லியமான கணக்கு. ஸோ இந்த பிரம்மா எப்போ பிறந்தார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் டக்குன்னு துல்லியமாக சொல்லலாம். கிருஷ்ணர் நம்பர் 1 பிறவி எடுக்கிறாரு. அவருடைய ஜென்மத்தையும் நீங்கள் துல்லியமாக சொல்லலாம். ஆனால் சிவன் எப்போ ஜென்மம் எடுக்கிறாருன்னு நிமிஷம் நொடி எல்லாம் உங்களால் கணக்கிடவே முடியாது. ஆனால் கிருஷ்ணருக்கு துல்லியமாக தேதி, நிமிஷம், நொடி எல்லாமே கணக்கிட முடியும். மனித கடிகாரங்கள் கொஞ்சம் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசப்பட்டிருக்கும் இல்லையா? வெவ்வேறு நாட்டில் வெவ்வேறு டைம் இருக்கும். சிவபாபா எப்போ வராருன்னு யாருமே சொல்ல முடியாது. ஆனால் அவர் வர்ற நேரம் ஒவ்வொரு கல்பத்திலும் துல்லியமாக அந்த நேரத்தில் தான் வருவார். சின்ன வித்தியாசம் கூட இருக்காதுன்றார். எப்போ உங்களுக்கு அவருடைய காட்சி கிடைச்சிதோ அப்போ தான் வந்தாருன்னு சொல்ல முடியாது. வேணால் நீங்கள் அப்படி ஒரு கெஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், பிரம்மா பாபாவுடைய மருமகளுக்கு காட்சி கிடச்சிது ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ தான் மேபி பாபா வந்திருக்கலாம், நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ஆனால் துல்லியமாக அவர் எப்போ வந்தாருன்னு உங்களால் நிமிஷத்தையோ நொடியையோ கணக்கிடவே முடியாது. ஏன்னா அவருடைய அவதாரமே அலௌகீகமான அவதாரம், ஸ்தூல அவதாரமே கிடையாது. எல்லையற்ற இரவில் வருகிறார். மற்ற அவதாரங்கள்லாம் எப்போ நடக்குதுன்னு உங்களால் சொல்ல முடியும். இயேசு எப்போ பிறக்கிறாரு, கிருஷ்ணர் எப்போ பிறக்கிறாரு, ராமர் எப்படி பிறக்கிறாரு, அதெல்லாம் நேரத்தை உங்களால் சொல்ல முடியும். அதேமாரி ஆத்மா எப்போ உடலுக்குள்ளே பிரவேசமாகுதுன்னு கூட சொல்ல முடியும். ஆத்மா முதல்ல எடுக்கும் பொழுது அந்த உடல் சின்னதாக, அதாவது தாயின் கர்ப்பத்தில் சின்ன குழந்தையாகத்தான் இருக்கும். பிறகு பிறந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உடம்புன்ற ஆடை வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஆத்மாவும் உடலோடு கர்ப்பத்தை விட்டு வெளியில் வருது. ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் சிந்தனை பண்ணி நீங்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்கணும். நிறைய மனிதர்கள் இந்த உலகத்தில் இருந்தால் கூட ஒருத்தர் கூட இன்னொருத்தரை மாதிரி துல்லியமாக அப்படியே இருக்க முடியாது. கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். எப்படி பெரிய மண்டபம் இருக்குது, ஸ்டேஜ் இருக்குதோ, அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் இந்த எல்லையற்ற நாடகத்தை நடிக்கிற இந்த உலகம்ன்ற ஸ்டேஜ் ரொம்ப பெரிய நாடக மேடை. குழந்தைங்க மனிதன்லேருந்து நாராயணன் ஆகிறதுக்காக பாபா படைக்கிற புது உலகத்தில் மிக உயர்ந்த பதவி அடையிறதுக்காகத்தான் இங்கே வந்திருக்கிறோம். இந்த பழைய உலகமும் கண்டிப்பாக அழிய போகுது. புது உலகத்தை பிரம்மா மூலமாக சிவபாபா ஸ்தாபனை பண்ணுறாரு. பிறகு பாலனையும் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ பாலனை பண்ண போகிறது யார்? இதே பிரம்மா தான் பாலனை பண்ணணும். ஆனால் இந்த பிரம்மா உடல்ல இருந்து பாலனை பண்ண மாட்டார். எப்போ இந்த உடலை விட்டு புது உடலை, நாராயணன் உடலை எடுக்கிறாரோ சொர்க்கத்தில், அப்போ தான் அவர் புது உலகத்தை பாலனை பண்ண முடியும். பழைய உலகம் அதற்கு முன்பே அழிக்கப்பட்டு விடும். இந்த வைக்கோல் போருக்கு நெருப்பு வைக்கப்படும். இறுதியில் பாரதம் மட்டுமே மிஞ்சும், மற்றது எல்லாம் அழிஞ்சிடும். ஸோ ரொம்ப கம்மியானவர்கள் தான் பாரதத்தில் இருப்பாங்க. ஸோ உலக அழிவுக்கு பிறகு எந்த விதமான தண்டனையும் அடையக்கூடாது
அப்படிங்கிறதுக்காகத்தான் நீங்கள் இவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க இல்லையா? இப்போ அடித்த வெள்ளத்தில் எத்தனை டிஸ்ட்ரிக்ட்டு எப்படி போச்சு, வீட்டுக்கு மேலே நதி அடிச்சுட்டு போகுது. என்ன மாதிரி தண்டனை? இந்த மாதிரி தண்டனையெல்லாம் அடையக்கூடாதுன்றதுக்காகத்தான் பாபா சொல்கிறார், என்னை நினைவு பண்ணி பண்ணி பாவத்தை அழிச்சிடு. பாவத்தை அழிக்கலை அப்படின்னா கடுமையாக தண்டனையும் அடைவ, எந்த பதவியும் கிடைக்காது அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அதனால் பாபாவை நினைத்து பாவத்தை அழிக்கலை அப்படின்னா கடுமையான தண்டனை தான் கிடைக்கும், பதவியும் கிடைக்காது. பாபா சொல்கிறாரு, நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு மனிதர்கள் கேட்டால் கெத்தாக சொல்லுங்கள், பிரம்மா உடலில் வந்திருக்க சிவபாபாவை பார்க்க போகிறோன்னு சொல்லுங்கள். அப்போவாவது அவங்க புத்தி யோசிக்கிட்டோம், அது என்ன இவர் உடம்புல சிவன் வந்திருக்கிறாரா? வெறும் சிவன்னா கூட அவங்களுக்கு புரியாது. இன்னொருத்தர் உடம்புல சிவன் வந்திருக்கிறாரு, கடவுள் வந்திருக்காரும்போது கொஞ்சமாவது யோசிப்பாங்கல்ல. இந்த பிரம்மா சிவன் கிடையாது. எந்த அளவிற்கு நீங்கள் தந்தையை தெரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் அவர் மேலே உங்களுக்கு அன்பு இருக்கும். அதுக்காகத்தான் பாபா சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்க சொல்கிறார். பாபா என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாரு, நம்மளை எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணார் இல்லையா? பாபா ஆக்சுவலாக துரத்தி லவ் பண்ணுறாரு, நம்மளை லவ் பண்ணி தான் நம்மளை எப்படி அவர் வழிக்கு திருப்பினார். ஸோ இதெல்லாம் நினைக்க தான் அவர் மேலே நமக்கு அன்பு வரும் இல்லையா? இப்போ லௌகீகத்திலே பார்த்திங்கன்னா அந்த லவ்வர்ஸ்லாம் வந்து முதல்ல சந்தித்தது ஞாபகம் இருக்கா, நம்ம எப்படி பேசணும் ஞாபகம் இருக்குதா, அதை நினச்சி பார்ப்பாங்க. நினச்சி பார்த்தா தான் அவங்களால சந்தோஷமாகவே இருக்க முடியும். ஏன்னா அதுதான் ஸ்பெஷலே. ஆனால் இங்கே பாபா கொடுக்குற ஒரு வார்த்தையுமே நமக்கு வந்து புதுமையாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. ஸோ அதையுமே நினைக்கணும், ஆரம்பத்தில் இருந்ததையும் நினைக்கணும். நம்ம வாழ்க்கையில் என்னென்ன மேஜிக் பண்ணியிருக்கிறார். எப்பெல்லாம் நம்ம வந்து அந்த ஸ்ரீமத்தை மீறுறோம் அல்லது மறக்கிறோம், அன்னைக்கு கரெக்டாக முரளியில் மறந்ததுனால ஒரு பிரச்சனை அல்லது பிரச்சனை வரும்போது மறந்து துடிச்சிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த முரளியில் இன்ஜெக்ஷன் போடுவார் பாருங்க, ஒரு செகண்டில் ஜுரம் போன மாதிரி இருக்கும். எவ்வளோ பெரிய மேஜிக்கு இல்லை? இன்ஜெக்ஷன் போட்டோன்னே ஜுரம் போயிடுச்சுன்னுவாங்களே, அந்த மாதிரி இந்த மனதின் விஷயம் போகிறதுக்கெலாம் எந்த இன்ஜெக்ஷனும் கிடையாது, முரளி தான். இதுதான் மேஜிக்கே. ஸோ அதுக்கு தான் பாபா சொல்கிறார், பாபாவை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டே இருங்க. தெரிஞ்சிக்க அவர் மேலே உங்களுக்கு அன்பு அதிகமாகிட்டே இருக்கும். பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே, என்னை தவிர வேறு யாரையும் லவ் பண்ணாதீங்க, அன்பு வைக்காதீங்க. மற்றவர்கள் மேலே இருக்கக்கூடிய அன்பை துண்டியுங்கள். உங்களுடைய அன்பெல்லாம் ஒரு பாபா கிட்ட மட்டும்தான் இருக்கணும். எப்படி உலகில் காதலன் காதலி இருப்பாங்க இல்லையா? எத்தனை பேரோட வேணாலும் லவ் பண்ணலான்னு விட்டுருவாங்களா? கொலையே பண்ணிடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இங்கே பாபாவை தவிர வேறு யாருக்கும் உங்கள் புத்தியில் இடம் கொடுக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி உண்மையான காதலரானது 108 பேர் தான். ஸோ அதிலும் குறிப்பாக 8 பேர் தான் உண்மையிலே உண்மையான லவ்வராக இருந்தாங்களாம். இப்போ பாருங்க, அந்த 108லையும் ஃபில்டர் பண்ணி அந்த 8 பேர் தான் பாபாவை தவிர வேறு எதுவுமே இல்லை, பாபாவே உலகம்னு இருந்தாங்களாம். அதனால தான் அந்த 8 மணி மாலை, நவரத்ன மோதிரம், அதில் 9வதாக இருக்கிறது பாபா. எட்டு பேர் வந்து அந்த 8 முக்கிய தேவதைகள், 8 நாராயணன். பிறகு அந்த ராஜ குடும்பம் திரேதாயுகத்துடைய இறுதி வரைக்கும் வரும்பொழுது பார்த்திங்கன்னா 16,108 இளவரசன் இளவரசிகள் சொல்கிறார். அந்த இளவரசன் இளவரசிகள் தான் 16,108. பாபா தன்னுடைய உள்ளங்கையில் சொர்க்கத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறார் உங்களுக்கு இல்லையா? கண்ணு முன்னாடி பாரு குழந்தை சொர்க்கம் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு வர்றதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும்? மெயினாக அந்த சொர்க்கத்தை பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த சொர்க்கம் என்னுடையது, அந்த போதை வரணும்.
அந்த ராஜ்யம் என்னுடையது. அந்த போதையில் இங்கே இருக்கிறத எல்லாத்தையும் மறக்கணும். அதுக்கு தான் அதை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க சொர்க்கத்தைன்னு பாபா சொல்கிறார். ஸோ நாம் அந்த புது உலகத்தின் எஜமானர்கள் ஆகிட்டு இருக்கிறோன்ற போதை குழந்தைங்களுக்கு இருக்குது. ஸோ பாபாவோட நாம் இந்த வியாபாரம் பண்ணுறோம். ஒன்றுத்துக்கும் உதவாத இந்த பழைய உடலையும் பழைய உலகத்தின் நம்முடைய உடைமைகளையும் பாபா கிட்ட கொடுத்துட்டு அனைத்தையும் புத்தம் புதியதாக சொர்க்கத்தில் அடையிறோம் நாம். ஆனால் யாரோ ஒரு சிலர் தான் பாபாவோடு இந்த வியாபாரம், இந்த புத்திசாலித்தனமான வியாபாரம் பண்ணுறாங்க. ஸோ உங்களை மாதிரி வேறு எந்த வியாபாரிகளும் கிடையாது. ஸோ இன்னொன்று, இந்த கள்ளங்கபடமற்ற வியாபாரி பாபா தான். இல்லை, ஒன்றுத்துக்கும் உதவாததை வாங்கிக்கிட்டு எவ்வளோ விலை மதிப்பற்ற சொர்க்கத்தை கொடுக்குறார், அளவற்ற செல்வத்தை கொடுக்குறார். ஆனால் நீங்கள் ஒரு புது பொருளை எடுத்து பழைய அந்த எடைக்கு எடை போடுவாங்களே, கொடுத்து பாருங்களா. 7,000 ரூபாய் வாஷிங் மிஷினை நீங்கள் போட்டிங்க, 10,000 ரூபாய் வாஷிங் மிஷினை போட்டிங்கன்னா 250 ரூபா தாங்க தேருன்ட்டு போயிடுவோம். அட பாவீங்களா, அது எங்கே இருக்குது இது எங்கே இருக்குதுன்னு யோசிப்போம். ஆனால் பாபா 250 ரூபா பொருளை வாங்கிக்கிட்டு கோடானு கோடி ரூபாய் மதிப்புள்ள அளவற்ற செல்வத்தை கொடுக்கிறார் ஒவ்வொரு ஜென்மத்திலும், 21 ஜென்மத்துக்கு. இந்த மாதிரி வியாபாரியை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? ஸோ அப்படிப்பட்ட தந்தைக்கிட்ட வியாபாரம் பண்ண போகிறேன், மேலே இருக்கிற பாபா கிட்ட போயிட்டு இருக்கிறேன், அந்த போதை உங்களுக்கு இருக்கணுன்றார். இல்லை, பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே நாங்களே அவரை பார்க்க போயிட்டுருக்கிறேன்ற அந்த போதை இருக்கணும். எனக்காகவே அங்கேருந்து இங்கே வந்திருக்கிறாரு. இல்லை, அமிர்த வேலை ஏந்திரிக்கிறது கூட எனக்காகவே அவர் அங்கேருந்து இங்கே வராருன்ற போதையில் ஏந்திரிக்கணும். ஆனால் மனிதர்களுக்கு அவர் தெரியாத காரணத்தினால அவர் கடைசியில் வருவார்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த கலியுகத்தின் அந்த இறுதி நேரம் இப்போதான்னு அவங்களுக்கு தெரியல. இதுதான் அந்த கீதையின் அதே நேரம், மகாபாரதத்தின் நேரம். பாருங்கள், அந்த யாதவர்கள், ஐரோப்பியர்கள் அதே மாதிரி ஏவுகணையை தயாரிச்சிட்டாங்க தங்கள் இனத்தை அழிக்கிறதுக்கு. ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கிறது அதே கௌரவர்களுடைய ராஜ்யம்தான் நடக்குது. ஸோ பாண்டவர்கள் நீங்கள் அனைத்தையும் இழந்து நின்றுட்டு இருக்கிறீங்க. இல்லை, குழந்தைங்க வீட்டில் அமர்ந்தபடி எவ்வளோ பெரிய வருமானத்தை சம்பாதிச்சுட்டு இருக்கிறீங்க. உண்மையில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இது தான். இல்லை, வீட்டில் உட்கார்ந்தபடி சொர்க்கத்தின் அதிபதி ஆகுறீங்க. இந்த மாதிரி வருமானத்தை உலகத்தில் யாராலையும், பில்கேட்ஸோ எலான் மஸ்கோ யாராலையும் சம்பாதிக்க முடியாது. ஸோ நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்பொழுதே பாபா வந்திருக்கிறார். அதனால தான் பாபா உங்களை வருமானத்தை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சம்பாதிச்சுக்கோங்க, 5,000 வருடத்துக்கு தேவையான அளவுக்கு அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ இந்த வாழ்க்கை வைரம் மாதிரி விலை மதிப்பற்றதுன்றார். ஒப்பற்ற வாழ்க்கை, இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இல்லையா, எவ்வளோ சேர்த்துக்க முடியுமோ அவ்வளோ சம்பாதிக்க வேண்டிய வாழ்க்கை இது, இந்த பிராமண வாழ்க்கை. பாபாவை நினைக்க 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 வருமானம் உருவாகிக்கிட்டே இருக்குது. ஸோ இதை தேவையில்லாத சோழிக்கு பின்னாடி போய் இழந்துடாதீங்க குழந்தைகளே, இந்த பிராமண வாழ்க்கையை. இல்லையா, எனக்கு நேரம் இல்லை, எனக்கு பிஸ்னஸ் அது இதுன்னீங்கன்னா உங்களை மாதிரி வட்டி கட்டண முட்டால் யாருமே கிடையாது. வைரங்களை கொடுக்குறாரு, சோழிக்காக வைரத்தை வேண்டான்னு தள்ளுறீங்க. நம்ம மாதிரி லைன் இது. ஒட்டுமொத்த உலகத்தையும் ராமராஜ்யமாக பாபா மாற்றிட்டு இருக்கிறார். நீங்கள் இப்போ ஒட்டுமொத்த உலகத்தையும் ராமராஜ்யமாக, அதாவது கடவுளுடைய ராஜ்யமாக மாற்றுறீங்க, சிவாலயமாக மாற்றுறீங்க. அதற்கான சக்தியை சிவன்கிட்ட இருந்தே அடையிறீங்க. இருந்தாலும் இப்போ மனிதர்கள் திடீர்னு இறக்குறாங்க, அகால மரணம். ஸோ பாபா புத்தி பூட்ட திறக்கிறார், மாயா புத்தியை பூட்டிடுது.
ஸோ தாய்மார்களாகிய உங்களுக்குத்தான் பாபா ஞான கலசத்தை கொடுக்கிறார். ஸோ அப்பாவியான பலகீனமான தாய்மார்களுக்கு பாபா தான் சக்தி கொடுக்கிறார். இந்த ஞானத்தை தான் அமிர்தம்னு சொல்கிறோம். மற்றபடி வேதங்களில் எழுதப்பட்ட விஷயத்தை ஒன்றும் அமிர்தம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நல்லது. ஸோ அமிர்தத்தை ஊட்டிய அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, ஒரு பாபாவோடு மட்டுமே நீங்கள் ஈர்க்கப்படணும். அப்போ தான் நீங்கள் நறுமணமிக்க மலர்களாக ஆவீங்க. தேக உணர்வுன்ற முல்லை எரிச்சிடுங்க. பாபா நினைவுன்ற நெருப்பில் போட்டு இனிமையான பாபாவின் நினைவில் மூழ்கி மூழ்கி நீங்களும் இனிமையாகணும். முட்கள் தேக உணர்வுன்ற முள்ளு எரிஞ்சிட்டாலே இனிமையானவராக நீங்கள் மாறிடுவீங்க. இந்த ஒரு ஜென்மத்தில், பிராமண ஜென்மத்தில் மட்டும்தான் அழிவற்ற வருமானத்தை நீங்கள் சம்பாதிக்க முடியும். இது வைரம் மாதிரி விலை மதிப்பற்ற ஜென்மம். எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அழிவற்ற வருமானத்தை சம்பாதிச்சுக்கோங்க. இந்த நேரத்தில், அழிவற்ற வருமானத்தை சம்பாதிக்க வேண்டிய இந்த நேரத்தில் ஒன்றுத்துக்கும் உதவாத சோழிக்கு பின்னாடி போய் வீணாக்கிடாதீங்க நேரத்தை. ஸோ ஒரு தந்தையிடம் மட்டும் உண்மையான அன்பு இருக்கட்டும். அவருடைய துணையில் மட்டும் எப்பவுமே இருங்க. வரதானம் பாபா சொல்கிறாரு, பிராமண வாழ்க்கையின் சந்தோஷத்தின் பாக்கியத்தை அடைந்து சந்தோஷம் என்கிற சத்துணவை தினமும் நீங்களும் சாப்பிட்டு கொண்டு பிறருக்கும் பகிர்ந்து கொடுத்து கொண்டே இருங்கள். அதற்கு விளக்கம், இந்த உலகத்தில் பிராமண குழந்தைகளாகிய உங்களை மாதிரி அதிர்ஷ்டசாலிகள் யாருமே கிடையாது. ஏன்னா இந்த பிராமண ஜென்மத்தில் மட்டும்தான் உங்களுக்கு பாப்தாதாவுடைய இதய சிம்மாசனமே கிடைச்சிருக்குது. ஸோ நிரந்தரமாக சந்தோஷன்ற சத்துணவை நீங்களும் சாப்பிட்றீங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் கவலையற்ற மகாராஜாவாக இருக்கிறீங்க. ஏன்னா பாபாவே இருக்கார் பார்த்துக்கிறதுக்கு. வேறு எப்பவுமே முழு கல்பத்திலையும் இந்த மாதிரி கவலையற்ற வாழ்க்கை உங்களுக்கு கிடையாது. சத்தியுகத்தில் நீங்கள் கவலையற்றவராக தான் இருப்பீங்க. ஆனால் இந்த ஞானம் தெரியாது இல்லையா? தெரிஞ்சால் கவலை வந்துடும் அங்கே. ஏன்னா அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் இழந்துடுவீங்க. அந்த ஞானம் உங்களுக்கு இருக்காது. ஆனால் இப்போ அனைத்தையும் நீங்கள் அடைய போகிறீங்க இல்லையா? இப்போ எதுவும் இல்லாட்டினாலும் என்னை பார்த்துக்க பாபா இருக்கிறாரு அப்படின்ற அந்த சந்தோஷம் இருக்கிறதுனால உங்களுடைய இதயத்தில் என்ன மாதிரி பாக்கியசாலி முழு கல்பத்திலையும் யாரும் கிடையாது அப்படிங்கிறது உங்கள் மனசில் வந்துக்கிட்டே இருக்குது. இல்லை, இந்த உலக அழிவின் பொழுதும் என்னை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்க பாபா இருக்கிறாரு, அந்த ஆனந்தம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். செம பவர்ஃபுல்லான வரதானம். ஏன்னா எதுவுமே கையில் இல்லை, ஆனால் மிகப்பெரிய ரகசியம் நமக்கு தெரியும். இந்த உடம்பை விட்டால் சொர்க்கம் இல்லை, இன்றைக்கி செத்தா நாளைக்கு பாலுன்னுவாங்க. இந்த உடலை விட்டால் தேவதை நான். அப்போ அது எவ்வளோ பெரிய ஆனந்தம். ராமாயணத்தில் பார்த்திங்கன்னா ராமர்கிட்ட கெஞ்சுவாங்க நிறைய அரக்கர்கள், என்னை கொன்னுடு, உன் கையால் செத்தா தான் எனக்கு முக்தி கிடைக்கும்ன்ட்டு. அப்படியே தேவதையாகி போயிடுவாங்க. ஸோ நம்ம இறப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதனால் நமக்கு எதுவுமே துக்கத்தை கொடுக்காது. ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கு ஒப்பிடவே முடியாது சொர்க்கத்தை இங்கே இருக்கிறதோட. இல்லை, அவ்வளோ அளவற்ற செல்வம் எல்லாம் இருக்க போகுது. அப்போ அது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம். ஆனால் சொர்க்கத்தில் அந்த ஞானம் இருந்துச்சுன்னா அடுத்த ஜென்மத்தில் அப்போ இருக்கிறத விட குறைய தான் போகுதுன்னும் போது அது துக்கத்தை தானே கொடுக்கும். ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், இந்த ஞானம் தெரிந்த உங்களை மாதிரி பாக்கியசாலி யாரும் கிடையாது. ஆனால் இந்த ஞானம் மனதுக்குள்ளே ஒட்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த போதை வரும். ஸ்லோகன். ஸோ இந்த சங்கம யுகத்தில் யாருக்கு சுயராஜ்ய அதிகாரம் இருக்குதோ, அதாவது தன் கர்மேந்திரியங்களின் மீது முழு அதிகாரத்தை செலுத்துகிறாங்களோ, கர்மேந்திரியங்களை தனக்கு அடிமையாக வைத்திருக்கும் எஜமானனாக தன்னை உணர்கிறாங்களோ, ஆத்மாவாகிய தன்னை உணர்கிறாங்களோ,
அவங்களால மட்டும்தான் எதிர்காலத்தில் உலக ராஜ்யத்தின் அதிகாரத்தை அடைய முடியும்ன்றார் இல்லையா. மனம் சொல்லணும், சரி நில்லுனா நிற்கணும் அந்த இடத்துல. வாய் இதை பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது, மனம் இதை நினைக்கக்கூடாதுன்னா கூடாது. அந்த அளவுக்கு முழு கண்ட்ரோல் இப்போ உங்களுக்கு உங்கள் மனம் புத்தி 5 புலன்கள் மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உலக ராஜ்யம் உங்களுக்கு தான். ஸோ செம பவர்ஃபுல் வரதானம் ஸ்லோகன், முரளியும் கூட. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.